தனுசு பதவி உயர்வு வருமா? கொடி பறக்குதா? குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உச்சம் அடையக்கூடிய இந்த தருவாயில மிக முக்கியமான பதவி உயர்வுகள் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சேனல்ல தான் உங்களுக்கு ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. தனுசு காலச்சக்கரத்துடைய 9வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி குரு பகவான், தேவகுரு ப்ரஹஸ்பதி. அதாவது ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு அருள் இல்லையெனில் திரு அருள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க பிறந்ததே குருவோட ராசி. குருவோட ராசி 2 இருக்குங்க. ஒண்ணு வந்து தனுசு, இன்னொன்னு வந்து மீனம். இந்த தனுசு பாருங்க நெருப்பு ராசி. இந்த குரு பகவான் இப்போ ராசிக்கு சமசப்தமமான 7ஆம் வீட்டுல போய் உட்காந்துட்டாரு. அது எப்படி இருக்காரு? அதிசாரமா இருக்காரு, ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ல இருக்காரு, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல இருக்காரு. எந்த ஒரு ரிசல்ட்டையுமே ரொம்ப ஃபாஸ்டா கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்காரு. நிறைய நல்லதே பண்ணுவாரு. நீங்க கேட்கலாம், என்னங்க நல்லது பண்ணுவாருன்னு சொல்றீங்க, என்ன இது? நான் வாழ்க்கையில நான் 10-15 வருஷமா அப்படியேதான் இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே அப்படி தெரியலையே இல்லைங்க அப்படின்ற ஒரு உங்களுக்கு அந்த மைண்ட் செட்லாம் வரும். பட் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ராசி பலன்ன்றது பொதுவான ஒரு விஷயம். உங்களுடைய தசாபுக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ராசி பலனையும் தாண்டி தசாபுக்திகள் ஒண்ணு இருக்கு, கிரக நிலைகள் ஒண்ணு இருக்கு, கோச்சாரத்துல கிரக நிலை மாற்றம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அடிப்படையில தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம கணிச்சு நம்ம சொல்ல முடியும். பட் ஓவராலா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல நம்ம பார்க்கும்போது உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவானால நிச்சயமான முறையில நிறைய திருப்பங்களும் நிறைய மாற்றங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த உச்சமாகக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 8ல வரப்போறாரு. அவர் 8ல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க விரயஸ்தானத்தை பாக்குறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு, தனஸ்தானத்தை பாக்குறாரு, ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் பாத்துறாரு. 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் வெகு சிறப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவர் உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில, இது மே மாதம். ஸோ மே மாதத்துல இருந்தே இந்த ரிசல்ட்டை நீங்க கண்டிப்பான முறையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஃபீல் உங்களுக்கு வரும். ஸோ உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் ஃபர்ஸ்ட் விரைய செலவை கட் பண்ணிடுவார். நீங்க பாருங்க, தனுசு ராசி கடந்த ஒரு 1.5 வருஷமா எவ்வளவு விரைய செலவு பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க, ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க. தேவையில்லாத விரைய செலவு ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுவாரு. உங்களை டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருவார். நிறைய பேருக்கு டிப்ரெஷனால தூக்கம் வரல, தனிமையா இருந்தீங்க, பேச்சு துணைக்க யாருமே இல்ல, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஹெல்ப் பண்ணல, கடவுளே துணையா நிக்கட்டும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட போறீங்க, அதுலயும் உங்களுக்கு ஒரு மன திருப்தி இல்ல. இப்படி சுத்தி 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 வாழ்க்கையில எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே தான் முடிக்கிறீங்க. பட் இப்போ இந்த காலகட்டம் குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தை பாக்குறதுனால வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய அந்த வயது இருக்கவங்களுக்கு நிச்சயமான முறையில வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம் ஏற்படும், தன லாபம் ஏற்படும். 12ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு. ஸோ 12ஆம் வீடு விரயம், வெளிநாட்டு வாழ்க்கை, 2ஆம் வீடு தனஸ்தானத்தை பாக்குறதுனால அதன் மூலமா பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வீடு மனை வண்டி வாகனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பூர்வீகத்தை விட்டு நீங்க வெளியே போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு குரு உங்களுக்கு கண்டிப்பான முறையில ஏற்படுத்ததான் போறாரு. ஸோ கரியர்ல நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பயம் இருந்திருக்கும், ஐயோ என்ன ஆக போகுது, படிச்சு முடிச்சிட்டனே, காலேஜ் படிச்சு முடிச்சிட்டனே, வேலை கிடைக்குமா கிடைக்காதா? விஐபிக்கெல்லாம் இப்போ ஒரு டவுட், வேலையில்லா பட்டதாரிகள்லாம் இருப்பீங்க இல்லையா, வீடியோஸ் பாக்குறீங்கல்ல. ஸோ இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பம்லாம் இருக்கு. பட் அந்த மனக்குழப்பத்தை நிவர்த்தி பண்ற இடத்துல இப்ப குரு வந்திருக்காருன்றதை நீங்க மறக்கவே கூடாது. ஏன்னா இந்த குருவோட பார்வை சனியோட வீட்டுல போய் விழப்போகுது. அதாவது சனி எங்க இருக்காரு? குருவோட வீட்டுல இருக்காரு இல்லையா? அப்போ சனி அந்த வீட்டை ஆட்சி புரிகிறாரு, ஆளுமை செலுத்துறாரு. அப்ப அந்த சனியை இந்த குருபகவான் பார்க்கறதுனால நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. கரியர் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மேஜர் ஷிஃப்ட் காத்திருக்கு. இந்த மே மாதம் 11ஆம் தேதிக்குனாலேயே ஒரு மேஜர் ஷிஃப்ட் உங்களுக்கு கரியர் ரிலேட்டடா காத்திருக்கு, நிச்சயமா இருக்கு. ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? என்னோட கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போகுது? திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? நல்லபடியா மேரேஜ் நடக்குமா? ஐயோ என் பொண்ணு என்னங்க வாழ்க்கை இப்படி இருக்கு, எந்த பையனை பார்த்தாலும் வேணாம்னு சொல்றா, எப்பதாங்க எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுங்கம்மா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், குரு பெயர்ச்சி வந்துருச்சு.
தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிக்கு எங்க இருக்காரு? ராசிக்கு இப்ப 7ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து 8ஆம் இடத்துக்கு போக போறாரு. சோ 8ஆம் இடத்துல போகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றக்கூடிய தருவாயில இருக்கிறதுனால குரு பலம் ஏற்பட்டிருக்கு. நிறுத்தப்பட்ட திருமணம் திருப்பி நடக்கும். தடைப்பட்டு தாமதப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வந்து உங்க லைஃப்ல வந்து நீங்க இனிதே பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். பார்ட்னர் கிட்ட இருந்து எல்லாரையும் நான் சொல்ல முடியாது, சில பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஓவரா, ஏன்னா இந்த தனுசை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டோட அதிபதி வந்து புதன் இல்லையா? சோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் அந்த இடத்துல புதனால அந்த விஷயத்த நிறைவேற்ற முடியாம போகலாம். ஏன்னா இந்த இடத்துல புதன் வந்து இரட்டைத்தன்மையில இருக்கு. இது வந்து கன்னி புதன் மாதிரி கால்குலேட்டிவ் கிடையாது. இது வந்து மிதுன புதன், இரு முகங்கள் இருக்கு. ஸோ அப்ப இரட்டைத்தன்மையில இருக்கிறதுனால அவங்க எப்பயுமே வந்து டபுள் மைண்டடாவே இருப்பாங்க, டபுள் மைண்டடாவே யோசிப்பாங்க. ஸோ பார்ட்னர் கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் அந்த விஷயத்த மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. மற்றபடி குரு உங்களுக்கு உச்சமாகக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல வந்து இது ஏற்படும். திருமண தடை எல்லாமே விலகி குருவோட பலமும் குருவோட பார்வையும் சூப்பரான வீட்டுல எல்லாம் விழும். 12, 2, 4 இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான வீடுகள், ரொம்ப அற்புதமான அதி அற்புதமான வீடுகள். இந்த அதி அற்புதமான வீடுகள்ல விழக்கூடிய இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், எஜுகேஷன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கு. அது எனக்கு புரியுது. ஸோ படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது குரு இப்ப 7ல இருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து 8ஆம் இடத்துக்கு போக போறாரு. ஸோ 8ஆம் இடத்துக்கு போகும்போது அதுக்கான முடிவுகளை நீங்க திடமா எடுக்கலாம். ஏன்னா 7ல இப்போ குரு வந்து ரொம்ப அதிசாரமா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ல இருக்காரு. ஸோ தெளிவான முடிவு நீங்க எடுக்க மாட்டீங்க. என்னதான் ஊர் 1000 சொன்னாலும், அம்மா அப்பா சொன்னாலும், பேரண்ட்ஸ் சொன்னாலும் கண்டிப்பா எடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் டைம் வேணும். ஒரு 2 மாசம் டைம் கேட்டுக்கோங்க. டைம் கேட்டுட்டு அண்ட் தென் ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்துட்டு உங்களுடைய வீட்டுல இருக்கவங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும், வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும். யாருக்கும் மனஸ்தாபமே நடக்காது. ஸோ ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு நிச்சயமான முறையில வந்து உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனால குரு பகவான் ராசிக்கு இப்ப 7ல இருக்காரு. அடுத்து 8ல வந்து உச்சமா போறாரு. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் 10 அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் உங்களுக்கு போகுது. எந்த ஒரு விஷயத்துமே கவலைப்படாதீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமா அடுத்து ஒரு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்க போகுது. விருச்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. Thank you.